நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடிய சுகர் மாத்திரை, ப்ரெஷர் மாத்திரை, கெட்ட கொலஸ்ட்ரால் மாத்திரை, இந்த இன்சுலின் ஊசி, நீங்கள் சாப்பிட்டுட்டு கூடிய எல்லா மாத்திரையும் இந்த இன்சுலின் ஊசியும் நிரந்தரமாக பெர்மனண்டாக ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நீங்கள் செய்ய வேண்டியது இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை சரி பண்ணணும். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரி பண்ணீங்க அப்படின்னா எல்லா மாத்திரையும் நிறுத்தலாம், இந்த இன்சுலினும் நிரந்தரமாக நிறுத்தலாம். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரி பண்ணணும்னா ஒரு வழி தான் இருக்குது. 2 வழியோ 3 வழியோ 4 வழியெல்லாம் கிடையாது, ஒரே ஒரு வழி தான் இருக்குது. அதுக்கு பேர் தான் பேலன்ஸ்டு டயட். யார் இந்த பேலன்ஸ்டு டயட் இந்த வேர்ல்டில் ஃபாலோ பண்ணலையோ அவங்களெல்லாம் பாருங்கள், மாத்திரை இன்சுலின் மாத்திரை இன்சுலின் இது கூடயே தான் ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நீங்களே பாருங்களேன், பேலன்ஸ் டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணுனா இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரியாகும். இது சரியாச்சுன்னு என்ன பண்ணலாம், இந்த மாத்திரையையும் இந்த இன்சுலின் என்ன பண்ணலாம், தூக்கி குப்பையில் போடலாம். அதுதான் பேலன்ஸ்டு டயட்டோட பவர். திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கேன், லைஃப் வேஸ்ட் பண்ணாதுங்க, லைஃப் வேஸ்ட் பண்ணிகிட்டே இருக்காதுங்க. இந்த பெரியவங்களுக்கு பாருங்கள், 42 கிலோ வெயிட் குறைச்சேன், 128லேருந்து 86 கிலோ. நான் ப்ரோட்டீன் பவுடர், ஜூஸு, தேன் ஒன்றுமே நான் கொடுக்கல. நான் கொடுத்தது எல்லாமே என்னது, அதே தான் பேலன்ஸ்டு டயட். நீங்கள் பேலன்ஸ் டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா வெயிட்டும் குறையும், மாத்திரை இன்சுலினும் தூக்கி தூர போடலாம், ஜம்முன்னு ஹெல்த்தியாக இருக்கலாம். இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுட்டு ஒரு கூட போட்டு கேளுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. இந்த வேர்ல்டில் நிறைய பேர் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் பற்றி தெரியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க, நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வேர்ல்டில். சரியா?